வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரவழைத்த எஸ்பி ஜெயபிரகாசம் அவர்களுக்கும் எஸ்வி வேல்சங்கர் அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசின ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நார்மலாக மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு போயிடுவேன், அடுத்த விஷயத்தை பேசலான்னுட்டு. ஆனால் இன்னைக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அட்லீஸ்ட் எல்லாரை பற்றியும் சொல்லாட்டினாலும் சில பேர் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 5 தலைமுறையாக வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க, 4 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க, 2 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க, இல்லை இந்த தலைமுறையில் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா வளர்ந்தவங்க எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அதனால் ஒரு முறை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவங்கள ரெஃபர் பண்ணி நான் என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். சக்தி மசாலா துரைசுவாமி அவர்களுக்கும் சக்தி மசாலா திருமதி காந்தி துரைசுவாமி அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்து, தன் சொந்த முயற்சியால் இந்த தலைமுறையில் அவங்களே இவ்வளவு தூரம் அவங்களோட தொழிலை வளர்த்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக திகழக்கூடிய ஒரு கப்பல். அதனால் அவங்கள பற்றி முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இதயம் நல்ல தரத்துக்கு பேர் போனதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கூட யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இங்கே தமிழ்நாட்டில் இதயம் நம்ம வீட்டிலலாம் கூட நல்ல எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் வேணும். அப்படிங்கும்போது ஆஃப் லைட் ஒரு 20-30 வருஷமாக எல்லாரும் ரெஃபர் பண்ணுறது இதயம்தான். நான் கல்யாணம் ஆன பிறகு பூந்த வீட்டுக்கு போன போது அங்கே நல்லெண்ணெய்க்கு ரொம்ப வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் சம்மர் டைமில் நல்ல எண்ணெயை தேடி, இங்கே எத்தனை பேருக்கு தெலுங்கு புரியுமோ தெரியாது, சாய பப்பு நூனி அப்படின்வாங்க. அந்த தரமான எள்ளு எண்ணெய் இருந்தால் தான் அவங்களுக்கு ஆந்திராவில் பேரெடுத்த ஊறுகாய் போடுவாங்க. அதுக்கு எவ்வளோ விலை ஜாஸ்தியாகும், அந்த சீசனில் கிடைக்காது. நான் காக்கிநாடா ஏரியாலேருந்து வரும் அப்படின்னு சொன்னேன். அவர் சரியாக அந்த ஊர் பேரையும் சொல்லி சொன்னார். பரம்பரையாக அங்கேயும் நல்ல தரமான நல்லெண்ணெயை தயாரிக்கிற குடும்பங்கள் ரொம்ப மிக சிலது தான், 1-2 தான் இருக்காங்க அங்கேயுமே. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இதயம் விஆர் முத்து அவர்களே